பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவோடு கூட நடக்கும்போது அவர் நம்மை அவருடைய அனுபவங்களுக்கு ஊடாக நம்மை நடத்தி செல்வார். இந்த இடம் எருசலேமிலே ஒலிவ மலையில கெத்செமனே தோட்டத்தில் அந்த ஒலிவ மரத்துக்கு முன்னால் நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன். இயேசு இங்கே தான் அடிக்கடி வந்து ஜெபம் பண்ணினார் என்பதாக வேதத்தில் சொல்லப்படுகிறாரு. யோவான் 18:2 அப்படி வாசிக்கிறோம். அடிக்கடி வந்து ஜெபித்த ஒரு இடம். இப்போ இயேசு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். உங்களை பார்த்து தான் சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். ஜெபத்துல சோர்ந்து போயிட்டியா? நான் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு சோர்ந்து போயிட்டியா? தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறேன், எல்லாம் மாறுதலா நடக்குது, நீ கலங்கி கொண்டு இருக்கிறியா? உன் குடும்பத்துக்காக உன் சொந்த காரியமா ஜெபம் பண்ணி ஒண்ணு நடக்கலன்னு சோர்ந்து போயிருக்கிறியா? இயேசு சொல்றாரு, மகளே, மகனே, சோர்ந்து போகாம எப்பவுமே ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? 8 சொல்றாரு, சீக்கிரத்திலே கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்துல பதில் வரும், சீக்கிரத்துல அற்புதம் நடக்கும், சீக்கிரத்துல மாற்றத்தை காண்பாய். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அடிக்கடி வந்து சோர்ந்து போகாம ஜெபித்தார். அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதோ உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண கிருபை தாரும், உற்சாகம் தாரும், பலன் தாரும். சீக்கிரத்தில் அவளுக்கு நியாயம் செய்ய போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.